Dear students, welcome to Abbas Mathematics 10th Standard Algebra 3rd Chapter. இந்த பகுதி மிகவும் எளிதாக கற்போர்க்கான பகுதி. ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கிறவங்களும் கண்டிப்பாக படித்து ஆகணும். ஸ்லோ லேர்ன்னு சொல்கிறோம்ல, அவங்களும் நம்ம என்ன செய்யணும், இதை கண்டிப்பாக படித்தாகணும். இதில் ஒரு 5 மார்க் உண்டு, ஒரு 2 மார்க் உண்டு. கண்டிப்பாக ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்போ உனக்கு கொடுத்துருக்கிறது, ஒரு அணியானது 16 உறுப்புகளை கொண்டிருந்தால் அந்த அணி எத்தனை விதமாக எழுதலாம்? ஒரு அணியானது 16 உறுப்புகளை கொண்டிருந்தால் அது எத்தனை விதமாக எழுதலாம்? 16 உறுப்புகள். நம்ம டேபிள் சொல்ல வேண்டியது 16வது வாய்ப்பாடு. எப்படி எழுதலாம்? 1 × 16, 2 × 8, 3 வராது, 4 × 4, 5 வராது, 6 வராது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதை அப்படியே 3 போட வேண்டியது. 16 × 1, 8 × 2, 4 × 4. அவ்வளோதான். 1 16, அப்படியே திருப்பிக்க 16 1. இதை பைன்னு படிக்கணும். 1/8ன்னு அர்த்தம். பைனா டிவைடு கிடையாது. இந்த இடத்துல இப்படி தான் ரீட் பண்ணணும். ஆனால் நம்ம இப்படி சொல்லி பழக்கம் போச்சு. 1 × 16, 16 × 1, 2 × 8, 8 × 4 × 4. அவ்வளோதான். 18 உறுப்புகளை கொண்ட ஒரு அணிக்கு எவ்வகை வரிசைகள் இருக்க இயலும்? ஒரு அணியின் உறுப்புகள் எண்ணிக்கை 6 எண்ணில் எவ்வகை வரிசை இருக்க இயலும்? 18. அந்த 18வது வாய்ப்பாடு 1 × 18, 18 × 1, 2 × 9, 9 × 2, 3 × 6, 6 × 3. அவ்வளோதான். 6 உறுப்பு வேணும்னா 1 × 6, அது 6 × 1, 2 × 3, 3 × 2. அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. 3/3 வரிசை கொண்ட A = Aij = I2J2 என்ற அணியினை காண்க. 3 × 3 சொல்லியிருக்கு. அப்போ 3 ரோ 3 காண வரணும். A11, 12, 13, 21, 22, 23, 31, 32, 33. ஃபர்ஸ்ட் உள்ளது I, ரெண்டாவது உள்ளது J. அப்போ Aij = I2J2 கொடுத்துருக்கு. அப்போ A11 கண்டுபிடிக்கணும். Iக்கு 1, Jக்கு 1. 1 ஸ்கொயர் பண்ணியாச்சு 1, 1 ஸ்கொயர் பண்ணியாச்சு 1 × 1 × 1 1. 1 2, Iக்கு 1, Jக்கு 2. அப்போ 1 × 4 = 4. 1 1 3, Iக்கு 1, Jக்கு 3. அப்போ 3 ஸ்கொயர் 9, 1 × 3 9, 1 × 9 9. அதே மாதிரி தான் 2 ஸ்கொயர் × 1, 4 × 1, அதனால் 4. 2 ஸ்கொயர் × 2 ஸ்கொயர், 4 × 4 16. 2 ஸ்கொயர் × 3 ஸ்கொயர், இது ஒரு 4, இது ஒரு 9 = 36. அப்புறம் 1 3 வரணும். சாரி 3 1. 3 1 என்னது? ஐக்காக 3, ஜேக்காக 1. 9 × 1 9, 9 × 4 36, 9 × 9 81. இந்த அணியிட்டத்தை எழுத வேண்டியது. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. அதுக்கு அடுத்து இதே அணிதான் 3 × 3 கொண்ட மாடுலஸ் கொடுத்துருக்கு. மாடுலஸ் தான். இது உள்ளுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஆன்சர் வந்துச்சுன்னா அதை நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்து எழுதணும். அதுதான் மாடுலஸ். அப்போ I - 2j என்ற அணியினை காண்க. அப்போ பாருங்கள், 1 1 1 2 1 3 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3. இப்போ நம்ம ஐக்கு ஜேக்கு வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 × 2, 1 - 2, மைனஸ் பண்ணால் -1 கிடைக்கும், -1 ஸ்கொயர் பண்ணால் +1 கிடைக்கும். அதே மாதிரி 1 2, 1 × 2, 1 - 2 × 2, 1 - 4,
மைனஸ் பண்ணால் -3 -3 மாடலஸ் எடுத்தால் +3 மாறிடும். அப்புறம் 1 3 1 - 2 × 3 1 - 6 -5 அப்போ +5 மாறிடும். இப்போ 2 1 ஐக்கு 1 ஜேக்கு 1 2 - 2 0ன்னு வந்துடும். 2 - 2 2னா 4 2 - 4 -2 மைனஸ்னால் வெறும் 2 வந்துடும். அதே மாதிரி 3 2 3 ஐக்கு 2 ஜேக்கு 3 போடணும். அப்படி போட்டோம்னா 2 - 6 -4 +4 மாறிடும். 3 × 3 - 2 × 1 3 - 2 அப்போ 1 கிடைக்குது. இதுவும் அதே மாதிரி தான் 3 - 4 மைனஸ் பண்ணால் -1 கிடைக்கும், ப்ளஸ்ன்னு போட்டுடலாம். அதே மாதிரி 3 - 6 -1 +3 வரிசை எடுத்து எழுத வேண்டியது. A = 1 3 5 0 2 4 1 1 3 அவ்வளோதான். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதனால் இந்த சம்மு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சம்மு, ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். அதனால் இதை வச்சு படிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து இதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு சம் இந்த மாதிரி கேட்டுருவாங்க. அப்போ 3 × 3 வரிசையை கொண்ட இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. AIJ = I + A ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயரா ஹோல் க்யூபா? ஹோல் க்யூபு கொடுத்துருக்கு. ஹோல் க்யூப் அதை 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதே 3 × 3 மாதிரியே A11 A33 வரை எழுதிக்கணும். ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 + 1 2 2 க்யூபு 2 க்யூப்னா 8/3 1 + 2 3 3 க்யூபு 3னா 27 3 × 3 × 3 பை இது 2 அடித்தாச்சு 9. இது 2 ப்ளஸ் பண்ணால் 4 கிடைக்கும். 4னா 16 64/3 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 27 அடித்தாச்சு 9 4 64/3. அதே மாதிரி இங்கே 5 125/3 4 64/3 2 கூட்டினா 5 5 க்யூபு 125/3. இப்போ அதை பூரா 2 அடிச்சிடலாம். 7 7 3 21 2 3 6 72 தேவையான அந்த வரிசையை பிடித்து எழுத வேண்டியதுதான். வேறு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? அவ்வளோதான். ஈஸியான பார்த்து தான் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாருங்கள், அணி பெருக்கல். இது 5 மார்க், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் இது. A = 3 1 -3 2 எனில் A² - 5A + 7I2 0 என காட்டுன்னு சொல்லியிருக்கு. A² நீ நினைக்கிற மாதிரினா அப்படியே ஸ்கொயர் பண்ணி போடக்கூடாது. A² இது 9 1 1 4 அப்படி போடக்கூடாது. A² A × N 2 பிரித்து எழுதிக்கணும். பிரித்து எழுதிட்டு 3 -1 -1 2 இன்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். இதை பாருங்கள், 3 1 எழுதிட்டு இதை கிராஸில் எழுதியாச்சு. இந்த 3ஆல் பெருக்குனா 9, இந்த 1ஆல் பெருக்குனா -1. அதே மாதிரி தான் 3 3 2 2. இதை பாருங்கள் -1 -2. இதை பாருங்கள் -1 +4. இது 2 ப்ளஸ் பண்ணி போட வேண்டியது. இந்த மாதிரி எழுதிட்டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இந்த மாதிரி வரும், 7 மாதிரி வரும். இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இதை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணி போட்டாச்சு. இந்த கூட்டல் கழித்தலில் தப்பு விட்டுறக்கூடாது. கூட்டல் கழித்தலில் தப்பு விட்டோம்னா மார்க்கு போயிடும். கூட்டல் கழித்தலில் தப்பு விடக்கூடாது. இது 2 பாருங்கள். 2 பார்த்தா 1 ப்ளஸ் 1 மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் 2 மைனஸ் பண்ணிடணும். 9 1 போக 8. இதை எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். பெரிய நம்பர் 9. 9க்கு முன்னால் என்ன குறி என்ன சைன் இருக்குன்னு பார்க்கணும். இந்த சைன் ப்ளஸ் இருக்குது, அப்போ +8. இது 2 ப்ளஸ் தான், அப்போ ப்ளஸ் பண்ணி போட்டால் 5ன்னு வந்துடும். இதே மாதிரி இங்கே 2 மைனஸ் இருக்குது. 2 ஒரே குறி இருந்தால் 2 கூட்டிடணும். என்ன அடையாளம் இருக்கோ அதை போட்டணும். 2 கூட்டினா 5, அடையாளம் மைனஸு. இது 1 மைனஸ் 1 ப்ளஸ் இருக்குது. அப்போ 2 கழிக்கணும். கழிச்சா 3, பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு, அதனால் +3. அவ்வளவுதான். அதுக்கடுத்து சம்மில் கொடுத்துருக்கிறது -5 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போ -5A, -5 ஏக்குள்ள வேல்யூ எழுதியாச்சு.
உள்ள பெருக்கு -15 -5 +5 I2 10 -10 அவ்வளவுதான். இந்த பாருங்கள், அடுத்த பக்கம் எத்தனை I2 கொடுத்துருக்குன்னு பாருங்கள். எத்தனை I2? 7 I2ன்னு கொடுத்துருக்கு. எத்தனை I2 கொடுத்துருக்கு? 7 I2. 7ஆல் I2வை பெருக்கணும். I2னா அலகணி. அலகணின்னா என்னது? 1 0 0 1, அதுதான் அலகணிங்கிறது. அப்போ உள்ளக்க பெருக்கிட்டோம்னா 7 0 0 7. இப்போ கணக்கு எழுதியாச்சு. கணக்கு எழுதி அதுக்கு நேராக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இங்கே வந்து -5 ஏற்கனவே பெருக்கிட்டோம், அதனால் ப்ளஸ்ன்னு போடணும். இந்த முதட்டவன் பூரா கூட்டி போடுங்க. பண்ணவன் பூரா கூட்டி போட்டால் இருக்கிறத அப்படியே எழுதுங்க, ஆன்சர் வந்துடும். இருக்கிறத அப்படியே எழுதியாச்சு. இந்த பாருங்கள், 8 -15 +7, 5 -5 +0, -5 +5 0, 3 -10 7. எல்லாத்தையும் கூட்டினா 0 வந்துடும். இதை கூட்டி கழிச்சுனா பார்க்க வேணாம், 0 0ன்னு போட்டால் போதும். இந்த 0 மேட்ரிக்ஸை வந்து என்ன சொன்னால் மொத்தமாக 0ன்னு போட்டணும். கணக்கு எடுத்து எழுதி நிரூபிக்கப்பட்டுன்னு எழுதிடணும். ரொம்ப முக்கியமான சம். இதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் இதே மாதிரி தான். இதே மாதிரி 5 மார்க் தான் இதுவும். அதை பார்த்துக்க. ஒரே மாதிரி சமம். A = 1 -1 2 3 எனில் A² - 4A + 5 0 என காட்டுன்னு சொல்லியிருக்கு. அதை பாருங்கள், A²னா A × A. ஏயை 2 தானே பெருக்கணும். 2 தானே ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். 1 -2 -1 -3. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். -2 -6 அவ்வளவுதான். 3 9. ரைட்டு. இது ரெண்டையும் கூட்டி கழித்து போடுங்க. சொன்ன மாதிரி தான். ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டையும் கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை போடணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 1ன்னு கிடைக்கும். பெரிய நம்பர் -2 இருக்குது, அதனால் மைனஸு. இது ரெண்டுமே ஒரே சிம்பிள் வந்தால் ரெண்டையும் கூட்டிட்டு அந்த சிம்பிள் அப்படியே போட வேண்டியது. ரெண்டும் ஒரே சிம்பிள் கூட்டிட்டு அப்படியே போட்டாச்சு. இது வந்து மைனஸ் ப்ளஸ் கலந்து வந்திருக்கு. அப்போ ரெண்டையும் கழிக்கணும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் போட்டால் 7 கிடைக்குது. பெரிய நம்பருக்கு சிம்பிள் வந்து ப்ளஸ், அதனால் +7. அதுக்கடுத்து நமக்கு என்ன -4A கொடுத்துருக்கு. அப்போ -4ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அல்லது 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4 × A, ஏக்குள்ள வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து 5 I2. I2னா சொன்னால் 1 0 0 1 சொல்லி கொடுத்துருக்கோம். உள்ளே பெருக்கியாச்சு. சம் எடுத்து எழுதியாச்சு. போன கணக்கில் வந்து நம்ம ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிட்டால் அந்த இடத்துல மைனஸ் அப்படியே போட்டுருங்க. ஏன்னா நம்ம -4ஆல் பெருக்கலை, வெறும் 4ஆல் பெருக்கியிருக்கோம். எல்லாத்தையும் மாதிரி. அப்போ -1, இது மைனஸு, அப்புறம் வந்து பார்த்தோம்னா +5, இது -4, இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதுக்கடுத்து 0, இது 8 -8 0, 7 -12 +5. அதே மாதிரி தான் ஆன்சர் 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லிடுறோம். கண்டிப்பாக 4 இடத்துலையுமே 0 0 தான் வரும். அதனால் என்ன செஞ்சாச்சு? 0ன்னு போட்டாச்சு. A² - 4A + 5 0. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஈஸியான சவுண்டு பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள், இதுவும் 5 மார்க் தான். இது சாதாரண பெருக்கல், இந்த கணக்கும் வரும். இந்த கொடுத்துருக்கு 4 = A 1 2 4ஆம் சம். இது இப்போ சும்மா 4 வரிசையாக பார்த்துட்டு வர்றதில்ல. 1 2 1 2 -1 1. B வந்து இந்த கொடுத்துருக்கு. நம்ம நிரூபிக்க வேண்டியது AB ஹோல் டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. AB கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்புறம் B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் பெருக்குன்னா ஆன்சர் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து AB எழுதியாச்சு. சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். இந்த மாதிரி 1 2 1 2 -1 இது பெருக்கிட்டோம்னா அது பாருங்கள் 2 -2 அப்புறம் 0. இது மாதிரி இதை பெருக்கிட்டா -1, அப்புறம் 2 4 2. அப்புறம் இங்கே அதே மாதிரி பாருங்கள் 4 +1 0. அதே மாதிரி -2 -4 2. அதை பூரா ப்ளஸ் பண்ணி பார்த்தோம்னா சரியாக வரும். ப்ளஸ்ஸு மைனஸு கேன்சல் ஆகிடுச்சு. இது ஒரு 8 2 10, 10ல் 1 போக 9, 4 1 5, +2 -1 கேன்சல் ஆகிடுச்சு, -4. அப்போ அதை டிரான்ஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கிடச்சிருக்கிறது 0 9 5 -1. டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலமாக மாற்றிடணும். 0 9, அப்போ 0 9 படுக்கோசமாக எழுதியாச்சு. அதே மாதிரி 5 -4. இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க.
ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ்னால் பி டிரான்ஸ்போஸ். பி இந்த இருக்குது, அதை டிரான்ஸ்போஸ்னா இப்படி ஹரிசாண்டலாக வெர்டிக்கல் எழுதணும், வெர்டிக்கலாக ஹரிசான் எழுதணும். ஆமாம், அவ்வளவுதான். அப்போ அந்த மாற்றி எழுதியாச்சு. ஏ டிரான்ஸ்போஸ் அதே மாதிரி மாற்றி எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்கணும். இது ரெண்டையும் பெருக்கணும், அதே ஆன்சர் தான் வரும். பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் எழுதியாச்சு. மாதிரி ரெண்டையும் இந்த மாதிரி எழுதிக்கங்க. எழுதிட்டோம்னா அதை பற்றியலா இது என்ன 2, இது -2, இது 0. அதே மாதிரி இங்கே 2 + 1 அப்போ 0. இது வந்து எவ்வளவு -1, 4 2 8. இது எத்தனைப்பா வருது? 2. இது அதே மாதிரி -2 -4 +2 கூட்டி கழித்து பார்த்தோம்னா அதே தான் ஆன்சர் 5. இது வந்து 9. இது 2 அடிச்சாச்சு -4. இதை பற்றியில் அதே ஆன்சர் வந்திருக்கு. ஃப்ரம் 1 and 2 we get to போட்டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ அடுத்த சம் இதே கணக்கு தான், நம்பர் மட்டும்தான் மாறி இருக்குது. ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சரி பார்க்க சொல்லியிருக்கு. பலமுறை பப்ளியில் கேட்டிருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். இதை பெருக்கி சுருக்கி போட்டாச்சு. 45 50 52. இது ரெண்டையும் கூட்டினா 39 9 போக 30. இது கூட்டி கழித்து பார்த்தா 43. இது ரெண்டையும் கூட்டினா 11 8 போக 3. அதே மாதிரி டிரான்ஸ்போஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ ரோ வந்து காலமாக மாற்றிடணும். 52 30 40 3ன்னு வந்துடும். அப்புறம் ஆர்ஹெச்எஸ் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். பி டிரான்ஸ்போஸ் பியை வந்து முதல் எழுதிக்கணும், ஏயை வந்து 2ஆல் வைக்கணும். ரெண்டையும் நம்ம இன்ட்டு பண்ண போகிறோம். பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ரெண்டையும் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம். தெரியாதுன்னா கமெண்டில் சொல்லி கேட்டுக்கிறாங்க. இந்த பாருங்கள், 1ஐயும் அந்த அப்படியே எழுதிட்டோன்னா 1 இந்த இடத்துல 5 1 2 5 9 அழகாக அந்த பெரிய போட்டு கூட்டியாச்சு. மேலோட ஆன்சர் கீழே ஆன்சர் கண்டிப்பாக ஒரே ஆன்சராக வரணும். அப்படி வந்தால் தான் சவுன்வார்டு ரைட்டு இல்லைன்னா தப்புன்னு மார்க் போட்டுருவாங்க. அதனால் சவுன்வார்டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என நிரூபிக்கப்பட்டது. அதனால் டியர் ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த கணக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான கணக்கு, எக்ஸாமுக்கு வரக்கூடிய கணக்கு. இதை பார்க்காம விட்டுறாதிய. அதுவும் இந்த கணக்கு பார்த்து பயமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை பூரா கண்டிப்பாக பார்த்தானு. ஒன்லி 10 days தான் இருக்குது. அந்த லீவ் விட்ட 3 நாள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து அப்போ படிக்கிறது சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஏற்கனவே இந்த நாளை பிரித்து எடுத்து ஒரு டைம் ஷெட்யூல்டு போட்டுட்டு நீ அதை மாதிரி படிச்சுட்டீங்கன்னாக்கா இந்த 10 நாளையும் நம்ம என்ன சொன்ன ஓரளவு படித்து முடிச்சிடலாம். 27ஆம் பரீட்சை 28ஆம் பரீட்சைன்னா அதுக்கு முன்னால் 2 நாள் வந்து நம்ம தமிழ் படிக்க ஆரம்பிச்சிடணும். சரி, இன்னும் அந்த தமிழ் வரும்போது இன்னும் அதை பற்றி விளக்கம் சொல்லுவோம். பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருச்சு. இதை டெய்லி பார்த்துருங்க. உங்களுக்கு ஈஸியாக ஹை ஸ்கோர் மார்க் வந்துடும். தைரியமாக படிங்க. பாய்.